கெனடியர்கள், இங்க இருக்கக்கூடிய கெனடியர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு பொருள் இருக்கிறது தானே, ட்ரம்ப் சொல்லுகிறதும் படி. இப்பொழுது பாருங்கள், கனடாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2024 மாத்திரம் 2,00,000க்கும் அதிகமான அகதி கோரிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே 65% 85% அரசாங்கம் வழங்குகிற வெல்ஃபேர் என்று சொல்லப்படுகிற அந்த நல கொடுப்பனவுகளிலே தங்கி இருக்கிறார்கள். ஆக இது எல்லாமும், அதாவது இந்த நாட்டிற்கு வந்து சர்வைவ் செய்ய முடியாதவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பது என்பது இங்கே இருக்கிறவர்களுக்கு பாரமாக அமைந்து விடுகிறது. $5 மில்லியன் US கோல்டன் விசா என்பது பலருமே அறிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த முறைமையை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மேம்படும் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடியவர்கள் நம்புகிறார்கள். மிக குறிப்பாக அமெரிக்கா பட்டிருக்கக்கூடிய கடன் இந்த கோல்டன் விசாக்கள் மூலமாக பெறப்படுகிற நிதியிலே இருந்து அடைக்கப்படும். எனவே இவர் இப்பொழுது செல்வந்தர்களை நோக்கி கை நீட்டிக் கொண்டு தனக்கு தேவையான தொழில் வர்க்கத்தை இழந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. 1 மில்லியனில் இருந்து 5 மில்லியன் மக்களை இலக்கு வைக்கின்ற பொழுது அது அவ்வாறான சாத்தியக்கூறில்லை. ஆனால் சில 1000 பேர் சில வேளைகளில் நகரலாம். ஆனால் தற்பொழுது அமெரிக்காவிற்கு நகர்வதை யாருமே விரும்புவர்களாக இல்லை. அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. மிக முக்கியமான விடயங்களை விவாதிப்பதற்கான, இல்லாவற்றால் அதை பற்றி ஆழமாக பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு பலரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் தான், அமெரிக்க விசாக்களை கோல்டன் விசாவாக $5 மில்லியன் விற்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது உத்தியோகபூர்வமாக இல்லாவிட்டாலும் அப்படி ஒரு திட்டம் இருப்பதாக அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிற செய்தி பலருக்கு அது அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது. சிலருக்கு இன்னுமே இது எவ்வளவு தூரம் சரியாக இருக்கும், ஏற்கனவே அங்கே சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறவர்கள் மிக மோசமான முறையிலே நடத்தப்பட்டு மிக மோசமான முறையிலே திருப்பி அனுப்பப்படுகிற காட்சிகளை நாங்கள் நாளாந்தும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிவித்தல் என்பது எப்படிப்பட்ட தாக்கங்களை அடுத்தடுத்து ஏற்படுத்த போகிறது என்பது குறித்து பலருமே விவாதித்து வருகிறார்கள். நாங்களும் இது குறித்து பேச போகிறோம். இந்த உரையாடலுக்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நிச்சயமாக. நான் ஏற்கனவே சொன்னது போல நேற்றைய நாளில் விடுக்கப்பட்டிருக்கிற இந்த அறிவிப்பானது $5 மில்லியன் US கோல்டன் விசா என்பது பலருமே அறிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த முறைமையை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மேம்படும் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடியவர்கள் நம்புகிறார்கள். மிக குறிப்பாக அமெரிக்கா பட்டிருக்கக்கூடிய கடன் இந்த கோல்டன் விசாக்கள் மூலமாக பெறப்படுகிற நிதியிலே இருந்து அடைக்கப்படும். அது மாத்திரமல்லாமல் $5 மில்லியன் கொடுத்து ஒருவர் இதை வாங்குகிறார் அப்படி என்றால் நிச்சயமாகவே அவருடைய பின்புலம் என்பது பண பலம் மிக்க ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட பண பலம் மிக்கவர்கள் அமெரிக்காவிலே குடியேறுகிற போது அது இன்னும் வேலை வாய்ப்புகளை அங்கே அதிகரிப்பதற்கும் முதலீடுகளை அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வருவதற்குமான வழிகளை திறக்கும் என்று சொல்லி ட்ரம்ப் தன்னுடைய அறிவித்தலோடு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலே சொல்லி இருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவ்வாறான உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பணக்காரர்கள் அல்லது பெரும் செல்வந்தர்கள் தங்களிடம் அவ்வாறான ஒரு பணம் இருக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு விடுமுறைகளை கழிப்பதற்காக வருவதை விரும்புவார்களே ஒழிய இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் இவ்வாறான ஒரு முதலீட்டு திட்டத்திற்கு இணங்குவார்களா என்பது பெரிய கேள்விக்குறி. இதற்குரிய காரணங்கள் பல உண்டு. குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எவ்வாறு மற்றவர்களை நடாத்தினார்கள் என்பது, அவர்களை குடியுரிமையாளர்கள் அல்லது குடி ஏற்ற ஆளர்கள் என்று பார்ப்பதை விட மானிடர்கள் என்ற ஒரு வரையறைக்கு உட்படுத்தாதவாறு அவர்களை நாடு கடத்திய பல சம்பவங்கள் தற்பொழுது பல இடங்களிலும் பெரும் பேசு பொருளாக நடைபெறுகின்றது. குறிப்பாக இப்பொழுது மோடி அவர்கள் வந்து சென்ற பொழுது கூட அவர் அந்த கை கால்களில் விலங்கிடப்பட்டு தங்களுடைய இந்தியர்கள் அனுப்பப்பட்டது பற்றிய ஒரு கருத்தாடலை மேற்கொள்ளவில்லை என்கின்ற கருத்து
பலத்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவ்வாறாக இது உலக பரப்பெங்கும் இவர்களுடைய போக்கு குறித்த ஒரு பார்வையை மாற்றி இருக்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு தேன் தடவிய அறிவிப்பு என்பது நிச்சயமாக யாரையுமே கவரப்போவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான ஒரு திட்டம் அங்கே முன்னரே இருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால் அதை EB-5 என்பார்கள். அது இந்த முதலீட்டாளர்களுக்கான ஒரு விசா திட்டம். 8 லட்சத்திலிருந்து $1 மில்லியன் அதற்காக முதலிட வேண்டிய தேவையாகவும், அதன் மூலம் அவர்கள் அமெரிக்காவிற்கு அதன் பிறகான ஒரு 8 to 15 வருட காலத்திற்குள் குடியுரிமை பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு உள்ளதாகவும் இருந்திருந்தது. இவர் இவ்வாறு தான் செய்ய போகின்ற திட்டம் என்பது எந்தவித ஒரு சட்ட தடைமற்ற அல்லது சட்ட முறைக்கு உட்பட்டது என தான் அறிந்துள்ளதாகவும் அவர் நிச்சயமாக அவருடைய சட்டவாளர்களுடன் விவாதித்திருப்பார். எனவே அதில் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் தங்களால் இவ்வாறு செயற்படுத்த முடியும் என்று கூறியிருக்கின்ற பொழுதும் அவருடைய கனவு என்பது பலத்த நெருக்கடிகளை அங்கு வருபவர்களுக்கு கொடுக்க போகின்றது. ஏனென்றால் அவர்கள் அமெரிக்காவினுடைய குடியுரிமையை பெற்ற பிறகு அவர்கள் வேறு நாடுகளில் சென்று தங்களுடைய முதலீடுகளை அல்லது தங்களுடைய தாய் நிலத்தில் சென்று முதலீடுகளை செய்தால் கூட அவர்கள் அங்கிருந்து பெறுகின்ற வருமானத்திற்கு கூட அமெரிக்க பிரஜை என்கின்ற ரீதியில் சில வேளைகளில் இங்கே வரி செலுத்த வேண்டிய நிலைமை வரும். அதனை விட இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த அமெரிக்காவிற்கான இவர்களுடைய முதலீட்டு திட்டத்தின் பிரகாரம் இவர்கள் இங்கே வந்த பிறகு தங்களுடைய தாய் நிலங்களை நோக்கியோ வேறு நாடுகளுக்கு சென்றோ பல மாதங்கள் தங்கி நிற்பது என்பது இந்த திட்டத்தின் மூலம் சரிவராது. எனவே இங்கே உள்ள ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய கடனை அடைப்பதற்காக இவர்கள் இவ்வாறான திட்டங்களை கொண்டு வந்தாலும் நிச்சயமாக அது அந்த பெரும் செல்வந்தர்களிடையே மாற்றங்களை ஏற்படுத்தாது என்பது உண்மை. ஏனென்றால் உலகில் இவ்வாறான இந்த குடியுரிமைக்கு வசதியான ஒரு 25க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன. அவை குறித்து அடுத்த கட்டமாக பார்க்கலாம். நிச்சயமாக. ஆக ட்ரம்ப் இது பற்றி குறிப்பிட்டு பேசுகிற போது சொல்லியிருந்த விடயம், அமெரிக்காவினுடைய குடியுரிமையை பெறுகிறவர்கள் இந்த நாட்டிற்கு பாரமாக இல்லாமல் இந்த நாட்டிற்கு வளம் சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். யார் முதலீடுகளை இங்கே கொண்டு வருவார்களோ, யார் தகுதியானவர்களோ, அதாவது அவருடைய அந்த ஸ்டேட்மெண்டின் படி அவர் நிறுவ முனைவது அமெரிக்காவினுடைய குடியுரிமை என்பது ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விடயம். அதாவது வர்க்கத்திலே யார் உயர்ந்தவர்களோ அவர்கள் மாத்திரமே அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அந்தஸ்தாக அதை அவர் காண்பிக்க முனைவது போல தோன்றுகிறது. அமெரிக்காவினுடைய ஒற்றைப்போக்குத்தனமான அண்மை கால எல்லா நடவடிக்கைகளுமே கிட்டத்தட்ட அப்படி ஒரு பிம்பத்தை பிரஸ்தாபிப்பதற்கான முன்னேற்பாடுகளாகத்தான் தெரிகிறது. இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் கெனடியர்கள், இங்க இருக்கக்கூடிய கெனடியர்கள் சொல்லுகிறார்கள், அதிலே ஒரு பொருள் இருக்கிறது தானே ட்ரம்ப் சொல்லுகிறதும் படி. இப்பொழுது பாருங்கள், கனடாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2024 மாத்திரம் 2 லட்சத்துக்கும் அதிகமான அகதி கோரிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே 65% 85% அரசாங்கம் வழங்குகிற வெல்ஃபேர் என்று சொல்லப்படுகிற அந்த நல கொடுப்பனவுகளிலே தங்கி இருக்கிறார்கள். ஆக இது எல்லாமும், அதாவது இந்த நாட்டிற்கு சர்வைவ் செய்ய முடியாதவர்களை இங்கே கொண்டு சேர்ப்பது என்பது இங்கே இருக்கிறவர்களுக்கு பாரமாக அமைந்து விடுகிறது. அதனாலே நாங்கள் பொருளாதார ரீதியாக பின்னோக்கி போகிறோம். ஆக இப்படியான ஒரு இடத்துல இருந்து பார்க்கிற போது ட்ரம்ப் செய்வது சரிதானே என்று சொல்லி, ஆக இது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கனடா இப்படி ஒரு கருத்தியலை எப்படி அணுக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, அதில் இப்ப நீங்கள் குறிப்பிட்ட அந்த சமூக நல கொடுப்பனவுகளை தங்கியிருத்தல் என்பது, அதாவது ஒரு சராசரி குடிவரவாளர் தனது ஆரம்ப காலத்தில் ஒரு 6 மாதங்களில் இருந்து 9 மாதமோ அல்லது 1 வருட காலத்திற்கு செய்யக்கூடிய அளவில் தான் இருக்கும் என்றால், அவர் தனது உண்மையான வளர்ச்சியை, தனது குடும்ப வளர்ச்சியை நோக்குபவராக இருந்தால் தொழில்துறைகளிலும் வேலைகளிலும் ஈடுபடுபவராக இருப்பார். இல்லை, தங்களுடைய அதே பாணியில் இருப்பதான ஒரு குடும்பங்கள் கூட சில இருக்கலாம். அதாவது சில சமூகத்தை சார்ந்தவர்கள் இவ்வாறான கொடுப்பனவுகளில் இருந்து கொண்டு சட்டவிரோத முறையில் தொழில்களை செய்தல் போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் அவர்களை பொறுத்தவரையில் அது தங்களுடைய அபிவிருத்தியை அல்லது தங்களுடைய பொருளாதார மேன்மையை நிலைநிறுத்துவதை பற்றித்தான் இருக்கும் ஒழிய கனடா சார்ந்ததாக இல்லை. மறுபக்கமாக நாங்கள் பார்த்தால் இந்த விடயம் என்பதில் உள்ள உண்மை என்னவென்று சொன்னால், அமெரிக்காவிற்கோ கனடாவிற்கோ புதிய குடிவரவாளர்களின் தேவை என்பது அதீதமாக உள்ளது. அதற்கான காரணம்,
இந்த இரண்டு நாடுகளிலும் இந்த வயது முதிர்ந்தவர்களின் தொகை என்பது அதிகரித்து செல்கின்றது. வயது முதிர்ந்தவர்கள் அதிகமாக உள்ளார்கள். வேலை செய்யக்கூடிய தரப்பினர் என்பவர்கள் குறைந்து கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக பார்த்தீர்களானால் அந்த சராசரி வயதில்லை என்பது அதிகரித்து சென்று இன்று கனடாவிலேயே சுமார் 100 வயதை தாண்டியவர்கள் 12,000 பேருக்கு மேல் இருக்கின்றார்கள். இது எப்பொழுதும் முன்னர் இருந்த ஒரு விடயம் அல்ல. அதாவது அண்மித்த சில தசாப்தங்களில் இவ்வாறான நிலைமை இருக்கவில்லை. ஆனால் இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி மற்றும் அவர்களுக்குரிய மருத்துவங்கள் கொடுக்கப்படுகின்ற பராமரிப்புகள் போன்றவை எல்லாம் அதீத நவீனமயப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன. இந்த நிலையில் இவர்களை பராமரிப்பதற்கான தேவை என்பது பெரிய தேவையாக மாறும் என்று சொன்னால், சராசரியாக 70 வயதுகள் இருந்த ஒருவர் இனி வரும் காலங்களில் 90 வயது வரை இருக்க போகின்ற பொழுது அவருக்கான பராமரிப்புகள் என்பது அதீதமாகப்படுகின்றன. அதே நேரம் இந்த இளைய வேலை இல்லாத, அதாவது அந்த வேலை செய்யக்கூடிய தரப்பினர் என்பவர்கள் இல்லாத ஒரு தன்மை என்பது அறியப்படுகின்ற பொழுது அதை பிரதியீடு செய்வதற்காக இவ்வாறாக வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களின் தேவை என்பது இருக்கின்றது. இதனைத்தான் இவர்கள் ஒரு திட்டமாக வைத்திருந்தார்கள். இந்த டெம்பரரி விசா மற்றும் அந்த ஸ்கில்ஸ் விசா. அப்ப அதன் மூலம் வந்தவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தாலும், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அதாவது அகதிகளாகவோ அல்லது விருந்தினர்களாகவோ வந்து மாறுபவர்கள் கூட எங்கே எந்த துறையில் தேவை இருக்கின்றது என்பதை நோக்கி பயணிப்பவர்களாகவே இருப்பார்கள். இப்பொழுது பார்த்தீர்கள், அமெரிக்காவில் கூட இந்த வயதில்லை என்பதை விட அவர்களில் அந்த உருவம் பெருத்த அல்லது பெருமனான அல்லது அந்த தொழில் முயற்சிகளில் ஈடுபட முடியாதவர்கள் என அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் பலர் வந்துவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவ்வாறான நிலையில் அவர்களுக்கு கூட அந்த தேவை இருக்கின்றது. எனவே இவர் இப்பொழுது செல்வந்தர்களை நோக்கி கை நீட்டி கொண்டு தனக்கு தேவையான தொழில் வர்க்கத்தை இழந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. இந்த செல்வந்தர்களுக்கு உண்மையிலேயே பிரியா என்ன சொன்னால், பல நாடுகள் இவ்வாறான திட்டங்களை வைத்திருக்கின்றன. குறிப்பாக ஐரோப்பாவில் போர்ச்சுகல் மற்றும் இந்த மோல்டா என்கின்ற நாட்டில் அது $1 மில்லியன் அவர்களுடைய குடியுரிமையை விரைவாக பெற்றுவிடலாம். 1 வருடம் அல்லது 2 வருடத்தில் நீங்கள் அவர்களுடைய குடியுரிமையை பெற்றீர்களானால் ஐரோப்பாவின் எந்த நாட்டிலும் நீங்கள் சென்று வாழலாம் என்றால் ஐரோப்பா கண்டத்திற்கு இப்பொழுது தங்கு தடை இல்லை. மோல்டா என்கின்ற நாடு ஒரு ஐரோப்பிய நாடாக இருக்கின்றபடியால் நீங்கள் ஐரோப்பிய நாட்டின் எந்த நாட்டிலும் செல்லலாம், அங்கே எந்த நாட்டிலும் வேலை செய்யலாம் போன்ற வசதிகள் இருக்கின்றன. அதே போல போர்ச்சுகல் வைத்திருக்கின்றது, பல அரபு நாடுகள் வைத்திருக்கின்றன, துருக்கி. அதை விட இப்பொழுது மொரீசியஸ் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றது. $1 லட்சம் நீங்கள் வைப்பீடு செய்து நீங்கள் ஓய்வூதியம், நீங்கள் அங்கே சென்று வேலை செய்ய முடியாது, ஆனால் உங்கள் ஓய்வு காலமாக நீங்கள் உங்கள் ஓய்வு பொழுதை வந்து எங்கள் நாட்டில் அனுபவியுங்கள் என்று அவர்களுக்குரிய வசதிகளை செய்திருக்கின்றது. இவ்வாறான பல நாடுகளிலும் உள்ள திட்டங்களில் இவர் அறிவித்திருப்பதானது மிகவும் விலை உயர்ந்த திட்டம். எனவே மக்கள் இதனை நோக்கி பயணிப்பார்களா என்பது மிகவும் சந்தேகத்துக்குரியது. ஆனால் இந்த குறிப்பாக இந்த பெரிய பணம் உள்ள அல்லது சட்டவிரோதமான கருப்பு பணம் உள்ளவர்கள் இதனை நாடுவார்கள். குறிப்பாக அரசியல்வாதிகள், தென்னாசியாவை சேர்ந்த இலங்கை, இந்திய போன்றவற்றின் அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுக்கலாம். அதே போல போதைப் பொருள் கடத்தல்களில் அல்லது வேறு சட்டவிரோதமான கடத்தலில் ஈடுபட்டு ஆனால் தாங்கள் ஒரு சுய நிறுவனம் வைத்திருப்பது போன்ற 2 முகங்களுடைய தொழிலதிபர்கள் அல்லது ரஷ்யாவினுடைய பெரும் முதலீட்டாளர்கள். ரஷ்யர்களுக்கெல்லாம் இது சில வேளைகளில் ஆதரவாக அமையும். ஆனால் இவருடைய திட்டம் என்பது நிறைவேறாது என்று சொன்னால், இவர் 1 மில்லியனில் இருந்து 5 மில்லியன் மக்களை இலக்கு வைக்கின்ற பொழுது அது அவ்வாறான சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் சில 1000 பேர் சில வேளைகளில் நகரலாம். ஆனால் தற்பொழுது அமெரிக்காவிற்கு நகர்வதை யாருமே விரும்புவவர்களாக இல்லை. அதுதான் உண்மை. நிச்சயமாக அதிலேயும் இந்த கோல்டன் விசா பெற்றுக்கொள்வதில் இன்னும் சில வரைமுறைகளும் அதில் இருக்கு, நிபந்தனைகளும் இருக்கிறது. $1 மில்லியன் அங்கே முதலீடு செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 10 பேருக்கேனும் முழு நேர வேலை கொடுக்கக்கூடிய முதலீட்டாளர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அப்படியான சில நிபந்தனைகளும் அதற்குள்ளே இருக்கிறது. ஆக இது போக அமெரிக்காவை
பிறப்பிடமாக கொண்டவர்கள், இல்லாவிட்டால் அதனுடைய நிரந்தர குடியுரிமையாளர்கள் அந்த நாட்டிலே வேலை செய்வதற்கு உரித்துடையவர்கள் இல்லையா? ஆனால் இப்பொழுது சொல்லப்படுவது என்னவென்றால், அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை நடாத்துகிற முதலாளிகள் இந்த கோல்டன் விசா பெற்றுக்கொண்டு யாரேனும் வெளியில இருந்து அங்கே பணியாற்றுவதற்கு கொண்டு வர விரும்பினால் இந்த கோல்டன் விசா வழியாக அவர்களை கொண்டு வர முடியும், பணிக்கமர்த்த முடியும் என்றெல்லாம் திட்டங்கள் வருகிற போது இது அமெரிக்காவினுடைய நிரந்தர குடியுரிமையாளர்களின் வேலை சந்தையை பாதிக்க போகிறது. இந்த அதிர்வு எப்படி இருக்கும்? இல்ல, இங்கே உள்ள விடயம் என்னவென்றால், இதில் அதாவது EB-5 என்கின்ற விசாவுக்குத்தான் 8 லட்சத்திலிருந்து $1 மில்லியன் என்பது முதலீடாக தேவை. இவருடைய இந்த கோல்டன் அல்லது கோல்ட் விசா என்கின்ற இந்த திட்டத்திற்கு $5 மில்லியன் முதலீடு செய்ய வேண்டும். எந்த ஒரு தொழில் அதிபருமே $5 மில்லியன் முதலீடு செய்து ஒரு வேலையாளை இறக்க மாட்டார். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது இவ்வாறான முதலீட்டாளர்கள் வந்து அங்கு அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கு தொழில் கொடுப்பவர்களாகவும், சில வேளைகளில் பிற நாடுகளில் இருந்து சிலரை தங்களுக்கு வேலைகளுக்கு அழைப்பதாகவுமான ஒரு எதிர்பார்ப்பை தான் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த திட்டம் என்பது இப்பொழுது அறிவிக்கப்பட்டு முதல் நிலையில் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அவரது திட்டத்தின் ஆசை என்பது என்னவென்று சொன்னால், தான் இவ்வாறு 1 மில்லியன் பேருக்கு மேல் இந்த விசாவை தான் கொடுக்கும் பொழுது அதன் மூலம் திரட்டப்படும் அந்த தொகை என்பது தங்களுடைய பண முடக்கத்தை அல்லது தங்களுடைய கடனை அடைக்க உதவும் என்று. இதை எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், ஒரு கடனை மையமாக வைத்துக் கொண்டு அதனை அடைப்பதற்கான கவர்ச்சி திட்டங்களை சொல்கின்ற பொழுது வருபவர்கள் கூட விடயம் தெரியாமல் வரப்போகின்றவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்பொழுது பார்த்தீர்களானால் வரி விதிப்பாக இருக்கட்டும் அல்லது கனிம படிவ ஒப்பந்தமாக உக்ரைனை மிரட்டுவதாக இருக்கட்டும், எந்த நடவடிக்கையிலும் இவர்கள் பணத்தை முன்னணியில் வைத்து தங்கள் கடனை அடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்கின்றார்கள். அது கண்கூடாகவே யாருக்கும் தெரியக்கூடியதாக இருப்பதால் இவ்வாறான செயற்திட்டங்களில் அந்த தங்களை அந்த முற்று முழுதாக அர்ப்பணித்து செயற்படுகின்றவர்கள் குறைவாக இருக்கும் என்றால் அவர்கள் கூட சந்தேக கண் கொண்டு பார்ப்பார்கள். மற்றது ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமெரிக்க பிரஜை என்பது சிறந்த ஒரு உரிமையை மட்டும் அவர்களுக்கு வழங்கப் போவதில்லை, வரியையும் செலுத்த வேண்டிய கடமையும் அவர்களுக்கு கொடுக்க போகின்றது. இப்பொழுது கூறுங்கள், ஒரு இந்திய தொழில் அதிபர் இங்கே வந்து எடுத்துவிட்டு இந்தியாவில் சென்று தொழில் செய்கின்றார் அல்லது மெக்சிகோவில் தொழில் செய்கின்றார் என்றால் அவருடைய கம்பெனி எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்தில் வைத்தோ அல்லது அமெரிக்க நிலத்தில் அந்த இடத்தில் வைத்தோ வரிகளை செலுத்தக்கூடிய வகையில் இவர்கள் சட்டங்களை மாற்றி அமைக்கலாம் என்றால் இவர்களிடம் சட்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய பலம் என்பது இப்பொழுது இருக்கின்றது. எனவே இந்த திட்டம் என்பது ஆரம்ப காலமாக இருக்கின்றது. இதே போன்ற திட்டம் இருந்ததா என்றால் ஆம் இருந்தது, ஆனால் மிகவும் குறைந்த விலைகளில். இதே போன்ற திட்டங்கள் வேறு நாடுகளில் இருக்கின்றனவா என்றால் ஆம், அவை இவற்றை விட தாராளமாக இருக்கின்றன. சிங்கப்பூர் என்றெல்லாம் நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் இவ்வளவு பணம் அங்கே தேவையில்லை. எனவே மக்கள் அல்லது பொருளாதாரத்தை மேன்மையில் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு பலியாக மாட்டார்கள் என்பதுதான் எனது கணிப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் ஏறக்குறைய சுற்றுமுற்றிலும் பார்த்தால் இது ஒரு சதுரங்க ஆட்டம் போலத்தான். அமெரிக்காவினுடைய ஒற்றைப்போக்கு என்பது முழுக்க முழுக்க ஒரு நிராகரிக்க முடியாத ஒரு வல்லரசாக அமெரிக்காவை உருவாக்குவதில் தான் முனைப்பு காட்டுகிறது. ஆக இந்த சதுரங்க ஆட்டத்திலே ராஜாவினுடைய காய் நகர்த்தல் என்பது எல்லாருக்கும் வைக்கக்கூடிய செக் போல அண்மை நாட்களில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமும் இருக்கிறது. ஆக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த சதுரங்க ஆட்டத்தினுடைய அடுத்த காய் நகர்த்தல் எப்படி இருக்கிறது, அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்று. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலிலே இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.